எப்பவுமே நம்மளை மகிழ்ச்சியோடு வச்சுட்டுருக்கிறவா கூடயே நம்ம இருக்கிறது தான் நமக்கு என்றைக்குமே நல்லது. கடவுள் 2 இடத்துல குடியிருப்பார். எங்கே தெரியுமா? ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நன்றியுள்ள மனிதனின் மனது. 2 இடத்துல தான் கடவுள் இருப்பார். பாசம் நேசம் எவ்வளோதான் வச்சுருந்தாலும் அவங்கவுங்க தேவை முடிஞ்சோடனே அல்லது பணம் தீர்ந்தோடனே இங்கே யாரோ ஒருவராக ஆகிவிடுவீர்கள். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் இருக்கிற வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு முன்னேறணும். தொலைக்கும் போது தெரியாது, தேவைப்படும் போது தேடும்போது தான் ஒவ்வொன்றின் அருமையை கடவுள் நமக்கு உணர்த்துவான். கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை தான். கொடுத்தா உறவு தேயும், வாங்கினா மரியாதை தேயும். எனது தெரியுமா? கடன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. கவலை உங்களை அழிச்சிடும். நடப்பது நடந்தே தீரும், வருவது வந்தே தீரும். துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாகவே இருக்கட்டும். நெருங்கவே கூடாது. நேசிப்பது தவறல்ல, நம்ம தொல்லை என எண்ணும் அளவுக்கு நேசிக்கிறது தான் தவறு. வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்னா என்ன பண்ணணும்னா, வாய்ப்புகள் எப்போ வரும்னு காத்துன்னு இருக்கக்கூடாது. நம்மளே வாய்ப்புகளை உருவாக்கணும். வாழ்க்கை எத்தனை டஃப்பாக இருந்தாலும் சிலரால் அது அழகாக்கப்படுகிறது. மலை குகையில் வசிக்கும் புலியை விட மனக்குகையில் வசிக்கும் பகை ஆபத்தானது. தைரியங்கிற ஒரு ஒற்றை மந்திரம் நம்ம மனசில் இருக்கிற வரை நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. தியாகம் என்பது அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்று செய்வது அல்ல, அது விரும்பியவர்களை காயப்படுத்த வேண்டாம் என்று மனமானது தனக்குத்தானே போட்டுக்கொள்ளும் கட்டுப்பாடாகும். ஒருவேளை அப்படி நடந்துட்டா, ஒருவேளை இப்படி நடந்துட்டான்னு அந்த ஒரு வேளையில் பயந்து முடங்கி இருக்காம துணிந்து முயன்றுதான் பார்ப்போமே. தவறாகி போன்றால் மீண்டும் ஒரு தோல்வி, சரியாக இருந்தால் சரித்திரம் கூட ஆகலாம் இல்லையா? பொது ஒழுக்கம் கிடையாது, பொது சிந்தனை கிடையாது, குப்பையை நடுரோட்டில் வீச வெக்கமே கிடையாது. ஆனால் மழை நீர் வடியவில்லை என்றால் 1000 புகார்கள், கேலிகள், கிண்டல்கள்.